ஹல்லேலூயா. ஆண்டவரும் ஜெபமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய வேலை இந்த கொடுத்தவனாய வேலை சந்தித்த மகிழ்ச்சியை சந்தித்து மிக்க மகிழ்ச்சியாக தேவன் கொடுத்த நல்ல அன்று இந்த ஐக்கியம் சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. இந்த குழுக்களோட நாயகனிக்கு பவனி ஊழலாக சென்று இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசனா என்று சொல்லி எல்லா அங்கே சபையிலே பாடி ஊழல் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரிந்து. ஆனால் இயேசு ராஜா கல்வாரி சிலுவைக்கு போனதுக்கு முன்பாக அவர் ஊழலும் இயேசுவை சுற்றி பவனி சுற்றி கல்வி ஏறி அவர் என்ன செய்கிறார் பவனி வரையும் நம் வேதத்திலே வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த இளையத்திலே தவக்காலங்கள் சொல்லும்போது நம் இயேசு கிறிஸ்து பாடுகப்பட்ட ஒவ்வொரு பாடுகப்பட்டு அது சிலுவையில் அறையக்கு முன்னால் என்ன செய்ய பிதாவானவர் சோதிக்கப்படுகிறார். ஆனால் ஆண்டவராகிய நம்ம ஏன் எதுக்காக தெரியுமா? உங்களையும் என்னையும் இந்த உலகத்தில் ரட்சகர் அப்படின்னா நம்ம ரட்சிப்பின் தேவனாய் அடைக்கலாமா இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். உங்களையும் என்னையும் மீட்பதற்காக பாவத்தின் சாபத்தின் மத்தியில் இருந்த நம்மை மீட்பதற்காகத்தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்திக்க எதுக்காக நாம் தடித்த நம்முடைய அவரோட ஐஸ்வர்யை நமக்கு கொடுக்கும்படியா இந்த ஊழத்துக்கு பாலனாய் பிறந்து ஊழியம் செய்து நமக்காக சிலுவையில் அந்த கல்வாரி மலையில் கோட காட்சியில் தொங்க நாம் வேதத்தை வாசிக்கும் லூக்காலையும் எல்லா பகுதியும் நாம் வாசித்து வருகிறோம். எனக்கு அன்பான சகோதரர்களே, ஒரு காரியத்தை மற்றும் ஒரு வேத வசனத்தை நாம் எடுத்துக்கொண்டாலுமா சங்கீதம் 23ஆம் சங்கீதம் நம்ம எல்லாரும் தெரிந்த வசனம் 6வது வசனம், என் ஜீவனுள்ள நாட்கள் தான் நன்மை கிருபை தொடர்ந்து வரும். நான் கர்த்தரோடு வீட்டில் நிலைத்து நாட்களாக இருந்தேன். நிலைத்து நாட்கள் எந்த நிலைத்த நாட்கள்னா உலகம் இந்த வீடு அல்ல பல்லோக வீட்டில் அவ்வளோ கூட காலம் என்ன செய்ய நான் நிலைத்து நாட்கள் அப்படின்னா நீடித்து நம்மளோட ஊழாக என்ன செய்வேன் அவ்வளோ கூட இருந்து நான் நிலைத்து நாட்களாய் இருப்பேன். எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த குழுக்கள் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும் பவனிச்சு ஆங்கவே சபையில நம்ம போடையெல்லாம் சேர்ந்து பவனி சுற்றி வருகை பார்க்கிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து நம் பிதா கடைசி அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் என்ன செய்ய அவர் கல்லிலே பணிந்து வரும்போது பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க படுமானா என்னை என்ன செய்யும் எடுத்துக்கொள்ளும் சொல்லும்போது அவருக்கு அந்த கண்ணீர் எடுக்கும் போது ரத்தமா என்ன செய்யுது அங்கே ஊட்டுக்கு போட்டு இருக்கு. அல்லேலூயா. யூதாசினால் காட்டி கொடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்த சிந்த அந்த காட்சி ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் என்ன செய்யலாம் இந்த பொருளுக்கு 2ஆம் வருகை ஆண்டவர் நினைச்ச நமக்கு ஆயத்தி போட்டு கொடுக்கா. இனி காலம் செல்லாது மனம் தீர்ந்து தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய வருகை சமயமாக சில பேர் சில ஊழிக்காவும் சில நம்ம என்ன செய்ய சில ஊழிக்காக நான் பார்த்துக்கேன் பரிசுத்தவான்கள் மத்தியில் அவர் என்ன செய்கிறார் அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இந்த ஏதோ எடுத்து பேசின ஆஃப் பண்ண அப்படி இல்லை. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எத்தனையோ வருஷங்கள் பேசிக்கொண்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்னைக்கு உங்க மத்தியில் அற்புதமா வந்து இறங்கும்படியா கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கா. அல்லேலூயா. இன்னைக்கு என்ன செய்ய ஜீவனுள்ள நாட்கள் தான் நன்மை கிருபை தொடர்ந்து வரும்படியா இவங்க கர்த்தர் கிருபை செய்கிறார். ஒருவேளை ஏசாயா 53:5 சொல்லும்போது அவருடைய தழும்புகளால் சுகமான My garden healed and received the name of Jesus. Hallelujah.
அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்து கல்வாரி ரத்தத்தினால நான் என்ன செய்தேன்? பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து நான் மீட்கப்பட்டேன். அது அநேக ஊழிக்காக நான் எங்களை போல எத்தனையோ வாலிபர் ஊழிக்காக தப்பு பண்ணிக்கலாம் நீங்க சொல்றேன். ஆனா கர்த்தருக்கு நான் வந்து ஆண்டவரே நான் எல்லாரும் தப்பு பண்ணி என்னை மன்னிச்சுங்கப்பா இந்த சொல்லம் ஆண்டு எங்களையும் மணிக்கு அவர் வல்லவராக இருக்குதா? அது அவர் சொந்த பிள்ளையா? யாராவது ரத்தத்தை எடுத்து கழுவுறாங்களோ கழுவப்பட்டு மீட்கப்பட்டு இருக்காங்களா? அது எல்லாத்தையுமே என்ன செய்ய அவர் பிள்ளையா நினைத்து இன்னைக்கு உங்கள் மத்தியில் இறங்கி வந்திருக்கா. எனக்கு அன்பான சகோதர சகோதரியே சகோதரர்களே, யோவேல் 2:31 தேசமே பயப்படாது, மகிழ்ந்து களிகூடு, கர்த்தர் மாபெரும் காரியங்களை செய்வார். உங்க மத்தியில் செய்கிறது சொன்ன ஆண்டவர் எதுக்கு அவர் என்ன சொல்றது? கலங்காதே தீராய் நான் வருகை முன்னில் வரைக்கும் என்னை என்ன செய்யுங்கள்? என்னை பிடித்து கொண்டே இருங்கள், என்னை ஆராய்த்து கொண்டே இருங்கள். நான் உங்க மத்தியில் பிரசங்கமா இருக்கேன், என் ஆலயமா இருக்க நான் பிரசங்கமா வாஞ்சமா இருக்கிறேன். ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த நேரத்தில் எனக்கு அன்பான சகோதரர்களே, எத்தனையோ பேர் வியாதிகள் மத்தியிலும் கஷ்டத்தை மட்டிலும் துன்ப மட்டிலும் இருக்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறா, யோவான் 14:20 உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். And sad even the happy to your life in the name of Jesus Lord. அன்பானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறத்தக்கதாக. அல்லேலூயா. கஷ்டங்கள் ஒரு பக்கம் இருக்கலாம், வேதனை ஒரு பக்கம் இருக்கலாம், வியாதி ஒரு பக்கம் இருக்கலாம். என் ஆண்டவர் சொல்ல ஒரே வார்த்தை, உங்க துக்கம் சந்தோஷமா இருக்கிறாங்க, உங்க உள்ளங்கள் கலங்காமல் இருப்பாராங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான பிரியமான சகோதரர்களே, தேவனுடைய வருகை மற்றும் கர்த்தரை ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அவருடைய வாழ்க்கை. அல்லேலூயா. எந்தெந்த நேரத்தில் கஷ்டத்தோடு மரண படுக்கையோடு இருந்து இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான ஆண்டவர் ஒரே வார்த்தை இருக்கிறார், என் மகனே என் மகளே ஏன் கூறுகிறார்? உன்னை ஜீவனை உயிரோடு வைக்கிற தேவன் நானே. அல்லேலூயா. அல்லேலூயா. தேங்க் யூ டாட். இங்க அல்லேலூயா ஜீவன் தந்த ஆண்டவர் இன்னைக்கு உங்க மத்தியில் வந்து கொண்டிருக்கிறார், உங்க மத்தியில் பிரசங்கமாய் கொண்டிருக்கிறார். அவர் வந்து உங்க பக்கத்துல இருந்து அவர் கேட்கிறார், என் மகனே மகளே நீ ஏன் கலங்குகிறார்? எந்தெந்த நான் உன்னை சுகமாக்கவே உன்னை ஆறுதல் படுத்தவே வந்திருக்கிறேன் சொல்லுகிறார். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரிகளே, ஒரு நிமிடமே தான் தாழ்த்து ஒப்பு கொடுக்க போறோம். தேவனை ஆசீர்வாதம் இந்த காலத்தை மத்தியில் எந்த கடைசியாக ஒன்று சங்கீதம் 121 சங்கீதம் எனக்கு 2 வசனம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பதவிக்கு நேராய் என் கண்களை ஏழுப்பேன், வானத்தின் பூமியில் உண்டாக்கின சர்வ வடிவத்திற்கு என்ன செய்யும்? ஒத்தாசை வரும் என்று சொன்னாங்க. நம்ம சபையிலெல்லாம் கேட்டுக்கொண்டு இந்த சங்கீத பகுதி வாசிச்சிருக்கோம். ஆனால் அதுக்கு அர்த்தம் என்ன? நம் தேவனை நோக்கி அவர் வானத்தை நோக்கி அந்த எனக்கு ஒத்தாசை நீங்க அனுப்புங்க, இந்த காரியங்கள் கஷ்டங்களுக்கு கடன் தொழிலுக்கு எனக்கு ஒத்தாசை அனுப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் தம் தூள் மூலியமா கிராமங்கள் மூலியமா மிகாவல் மூலியமா அவருக்கு என்ன செய்வார்? உங்களுக்கு ஒத்தாசையை எங்கேயும் யார் மூலியமா அந்த ஒத்தாசை மூலியமா எங்க செய்யலாம்? உங்களுக்கு வந்து அவர் உதவி செய்ய, அவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனா அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு அருளி செய்வாராக. அல்லேலூயா. என் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி போற்றப்போம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. என் தேவனாய கர்த்தர் இன்னைக்கு உங்க மத்தியில சொல்ல ஒரே ஒரு காரியம், என் மகன் ஆண்டவரே உங்க சம்பவத்தை நாடி தேடி வந்திருக்கோம்ப்பா. ஆண்டவரே சுக வேணுமாக்கி எல்லாரும் ஜெபிக்கிறோம். எந்த ஒன்று தேசத்துக்காக நாங்கள் ஒருமிட்டு ஏகோமிட்டு கோடி வருகிறோம். என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாடா. மத்தியில இறங்கி வந்த அன்பு சகோ இறங்கி வந்திருக்காய் நன்றி. உன் அளவில்லாத பிரசன்னம் எங்க மத்தியில இறங்கி வந்த கிருபைக்காய் நன்றி. அன்பு பரிசுத்த ஆவியானவரே, இந்த பிள்ளைகள் மத்தியில் இந்த வார்த்தை
ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மேலும் பலத்த அற்புதம் பலத்த அபிஷேகத்தையும் நீ கட்டளை வேண்டுமாய் செபிக்கிறார். அந்த யாரால் யார் இயேசுவோட இருக்கிறார்களோ அவங்க எல்லாரும் மேலும் தேவனை காணி பயந்த காலம் அவங்க மேல் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த தேவனுடைய காலம் தேவனுடைய பரிசுத்த ரத்தம் அந்த அவங்க மேல இருந்து அதை என்னன்னு ஆண்டவருக்கு சாசனம் கொண்டு எல்லா வியாதியும் எல்லா தண்டவும் என் தேவனாய் உடப்பீராக என்று நாங்கள் சொல்கிறோம். ஆவியானவரே நீ கொடுத்த அன்புக்காக நீ கொடுத்த அளவில்லா பிரசன்னத்துக்காக அந்த நான் இல்லை தேவனே நான் ஒன்றுமில்ல நீ பேசியிருக்கீர் நீ கொடுத்த வார்த்தையின்படி என்னை மறித்து நீங்க பேசியிருக்கா உனக்கு ஸ்தோத்திரம். நீயும் வார்த்தை கற்றுக்கொள்ள எங்களை முற்றிலுமாக பயன்படுத்துகிறதா நாங்கள் நிர்மூலமாகாத உங்க தேவன் உங்களுக்கு கிருபையாச்சா நாங்கள் தேவாலயம் பொறுப்புக்கொள்ளு ஆசீர்வாதம் தாழ்த்தி ஓட்டுக்கொள்கிறோம். மீதி வேதாடும் கேட்கிறோம். ஜபம் கேட்டதுக்காக நன்றி கோடானுக்கள் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இரண்டாம் செக்ஷன்ல ஒரு தெளிவை நம்ம குறித்து பார்க்க போறோம். வெளிப்பத்து விசேஷத்தை பற்றி. அது அடுத்த வாரம் 5ஆம் தேதி ஈஸ்டர் அன்னைக்கு நம்ம வெளிப்பத்து விசேஷத்தை பற்றி நாம் தரவாக கற்றுக்கொள்ள போறோம். ஃபர்ஸ்ட் இது நம்ம கத்த வார்த்தைக்கு பிறகு சர்வீஸ் முடித்த பிறகுதான் ஆரம்பிச்சு ஒரு 1.5 கிலோமீட்டர் கத்த அந்த அளவுக்கு செய்வாராக. தேவனுடைய மட்டும் அளவில்லா ஆசீர்வாதம் கொடுத்த அன்பு பெரிதான கிருபை. அல்லேலூயா. நான் பேசுறேன், தேவ ஆவியானவர் தான் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கத்த இம்மாற்றும் நல்ல சுகத்தை கொடுத்த பலத்தை கொடுத்து இந்நாள் இந்த நேரம் வரைக்கும் நின்று உங்களுக்கு கூட கத்த வார்த்தையை பகிர்ந்து கொண்ட என் தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்காக சமாதானம் உங்களோடு கொண்டு என்ன வழிகாப்பாக. ஆமென் 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 ஆமென்.